ஹோர்முஸ் நீரிணையில் போக்குவரத்து முடங்கியதால் உலக அளவில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனையடுத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யா மற்றும் ஈரானிடம் இருந்து 1 மாத காலத்திற்கு கச்சா எண்ணெய் வாங்கிக் கொள்ளலாம் என்று தாராளமாக அறிவித்தார். அந்த வகையில் இந்தியா மேற்கண்ட 2 நாடுகளிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வந்தது. இதில் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கான சலுகை கடந்த 11ஆம் தேதியுடனும் ஈரானுக்கான சலுகை வருகின்ற 19ஆம் தேதியுடனும் முடிவடைகிறது. இந்த தடை விலக்கை இதற்கு மேல் நீட்டிக்கப் போவதில்லை என்று அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் அறிவித்துள்ளார். இதனால் வளைகுடா நாடுகளிடம் இருந்து அதிக விலை கொடுத்து கச்சா எண்ணெய் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டு இருக்கிறது. இந்நிலையில் ட்ரம்பின் உத்தரவை மீறி ஈரானிடம் இருந்து 2 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெயை இந்தியா வாங்கியதாக ராய்ட்டர்ஸ் நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் $200 மில்லியன் மதிப்பிலான இந்த பரிவர்த்தனையை சீனா யுவானை பயன்படுத்தி இந்தியா மேற்கொண்டு இருக்கிறதாம். பொதுவாக மேற்கத்திய நாடுகளால் தடை விதிக்கப்பட்ட நாடுகளில் இருந்து எண்ணெய் பெறப்படும் போது இந்திய அரசுக்கு சொந்தமான சுத்திகரிப்பு ஆலைகள் அதற்கான தொகையை விநியோகம் செய்யும் போதோ அல்லது இறக்கும் போதோ செலுத்தி விடுகின்றன. அந்த வகையில் ஈரானிடம் இருந்து வாங்கிய எண்ணெய்க்கும் இந்தியா உடனடியாக பணம் செலுத்தி இருக்கிறது. ஏற்கனவே ஹோர்முஸ் நீரிணையை கடக்கும் கப்பல்களிடம் இருந்து ஈரான் சீனா யுவானில் கட்டணம் வசூலித்து வருகிறது. தற்போது இந்தியாவும் டாலருக்கு பதிலாக சீன யுவானை பயன்படுத்தி இருப்பதால் அது அமெரிக்காவிற்கு விழுந்த அடியாகவே பார்க்கப்படுகிறது. இதனால் டாலரின் மதிப்பு சரிவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன என்பதால் ட்ரம்ப் இந்த பாதிப்பினை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது.